Hello students, 11th standard computer application first revision exam ஓட ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. முழுக்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் நடந்தது. ஸோ 2 மார்க் கொஷின்ஸ் என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 மார்க்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, 5 மார்க்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்ப்போம். ஆல்ரெடி வந்து நான் ஆஃப் வேலைக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அத்தனை பிள்ளைங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் உங்கள் மேலே, நீங்கள் உங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாமோட மார்க்ஸை எனக்கு வந்து கமெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் லாஸ்ட் எக்ஸாமில் ஆஃப் இயர்லியில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறீங்க, பப்ளிக்கில் உங்களோட டார்கெட் என்ன அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு இந்த கமெண்ட்டில் தெரிவிக்கிறீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 34th கொஷின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் த பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் வித் நீட் டயக்ராம். இதை நம்ம சொல்லியிருந்த கொஷின்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ROM ROM, அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்கரிதம் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஃபைண்டிங் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர், இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். உண்மையை சொல்லணும்னா இந்த கொஷின் பேப்பரில் இருக்க எல்லா 5 மார்க்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட். இதில் ஒரு 5 மார்க்ஸ் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இம்மிடியட்டாக இதில் என்ன கொஷின்ஸ் தெரியலையோ அதை இம்மிடியட்டாக படிங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதே பப்ளிக்கில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்ற எண்ணத்துக்கு தானே. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கான ரிவிஷனை நீங்கள் பக்காவாக படிக்கணும். ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டு எக்ஸாமுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மார்னிங் கமெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போகணும். ஓகேங்களா. சரி, அடுத்து பாருங்கள். ரைட் எ ஸ்டெப் to find and replace a word with another word in open office writer or explain any 5 types of internal services, இது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது HTML, அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் வித் எக்ஸாம்பிள், இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது இந்த சம்ஸ், அதாவது ரைட் த ஸ்டெப்ஸ் டு ஜென்ரேட் 5, 10, 20 இல்லையா, இதோட வந்து கண்டினியூ பண்ணி எழுதணும் சரிங்களா. அதோட ஜென்ரேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சீரீஸ். ஸோ எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இதில் டோட்டலாக வந்து உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 10ல் நீங்கள் வந்து 5 தான் செலக்ட் பண்ணி எழுத போகிறீங்க. ஸோ இது வந்து வித் சாய்ஸ் எடுக்காமல் வித்தவுட் சாய்ஸில் நீங்கள் இந்த 10 கொஷின்ஸும் ரெடி ஆகிட்டு எக்ஸாம்ஸ்க்கு போகணும் அப்படின்றது என்னோட பர்சனல் ரெக்வெஸ்ட் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை முடிச்சுட்டு போவீங்க நான் நம்புகிறேன். அதே மாதிரி 3 மார்க் கொஷின்ஸில் பாருங்கள், ஆன்சர் எனி 6 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 32 கொஷின் கம்பல்சரி. ஸோ 32 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 33 ரைட் அபவுட் என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து TCP/IP, அது இம்பார்ட்டன்ட். 29th கொஷின். அடுத்து 26 பார்த்துக்கோங்க. 25 ஆடு, இதே மாதிரி சப்ட்ராக்டும் கேட்பாங்க, அதுவும் பாருங்க. அடுத்து 27th வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் வியூஸ் ஆர் ப்ரொவைடட் மை இம்ப்ரெஸ் டு இட்ஸ் யூசர்ஸ், அதுவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் 3 மார்க்ஸில் எல்லாமே படிங்க. 2 மார்க்ஸில் பார்த்தீங்களா HDMI, அது கேட்காத கொஷின்ஸே இருக்கவே இருக்காது, அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டரு, டிஃப்ரென்ஷியேட் அதோடது, ஃபங்க்ஷன் ஆஃப் மெமரி 17th ஒன் பார்த்துக்கோங்க. இதில் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24th கொஸ்டின் சின்டாக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது தெரியலைன்றவங்க தயவு செஞ்சு படிங்க. எப்பயுமே வந்து இம்பார்ட்டன்ட் இன்சைட்ஸ் கூட கேட்பாங்க, வெறும் புக் பேக் மட்டும் பார்த்தா போதாது. ஸோ இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸில் நான் சொல்கிறக்கூடிய கொஷின்ஸில் எல்லாமே படிக்க பாருங்க. இதில் வந்து இம்பார்ட்டன்ட்லாம் சொல்கிறேன், அதை தனியாக ஸ்பெசிஃபிக்காக படிங்க. ரைட் டவுன் ஜென்ரல் ஃபார்மேட்ஸ் ஆஃப் CSS டெக்ளரேஷன், அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது வாட் இஸ் செல் பாயிண்டர், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சர்ச் என்ஜின் கிவ் எக்ஸாம்பிள், அதுவும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்து டிஃப்ரென்ஷியேட், பிரேக்குக்கும் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட். அந்த டிஃப்ரென்ஷியேட் அது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 15 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 15 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது உங்களுக்கு எதுலேருந்து கேட்குறாங்கன்னா உங்களோட புக் பேக்கில் இருந்து தான் 14 1 மார்க்ஸ் வரும். ஏதோ சம்டைம்ஸ் 1 or 2 கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 கொஷின் மினிமம், ஒரு 1 கொஷின்ஸ் தான் உங்களுக்கு புக் இன்ல இருந்து கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், புக் பேக் நல்லா பக்காவாக வைக்கோங்க. இப்போதைக்கு யாரெல்லாம் புக் பேக் பக்காவாக ரெடி, நான் புக் பேக் 100% ரெடி அப்படின்றவங்க இந்த வீடியோ கீழே 100% ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் ரெடி ஆகலையோ ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு தயவு செஞ்சு இதை முடிச்சுட்டு நீங்கள் போகணும். நாளைக்கு எக்ஸாம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா.
கண்டிப்பாக வந்து ஃபினிஷ்டுன்னு எனக்கு ஒரு ரொம்ப நீங்கள் எதுவுமே வந்து டைப் பண்ணக்கூட தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபுல்லி ஃபினிஷ்ட் அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போங்க. எல்லோரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் செல்லங்களா. யாரும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக வந்து நம்ம 11th 12th போகும்போது ஸ்டார்டிங்லேருந்தே நான் உங்களுக்கு லீவ்லேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டமோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிடுறேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிக்க பாருங்கள். ஆனால் என்ன வந்து கிளாஸ் எடுக்க சொல்லாதீங்க. கண்டிப்பாக நமக்கு தெரியாது. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் தெரியும். ஏன்னா இதே லைனில் வந்து 26 இயர்ஸாக இருக்கிறதுனால அந்த டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்றத பேசிக் தெரியும். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்தவரையும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸை படிச்சிங்கனாவே கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கலாம். ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ச்சியாக நம்ம வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு 2 marks and 3 marks ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணலாமா வீடியோ, இல்லை 5 marks அப்லோட் பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.